ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கிஸ் அண்ட் டாசஸ். எஸ், என் முகத்துல சந்தோஷம் நீங்க பாக்குறப்ப தெரிஞ்சிருக்கணும். 18 18 18 இட்ஸ் ஆல் அபவுட் 18. ஆர்சிபிஎஸ் ஒன் தேர் மேடன் டைட்டில். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கிறது அடுத்தபட்சம் அஸ் அ ஃபேன் எனக்கு ரொம்பவே பெரிய விஷயங்க. இது எவ்வளோ வருஷம் ஒரு கனவு, இது வந்து ரொம்ப நிறைவேற மாதிரி இருக்கு. எனக்கும் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சரி, அக்ராஸ் த வேர்ல்டு நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே எதிர்பார்க்குறப்போ அப்பா அப்படின்ற மாதிரி கடைசியில நமக்கு சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை இருக்கு, ஈ சாலா கப் நமது. அது சொல்ற டைமும் வந்துருச்சு. ஸோ விராட் கோலிங்க, இதை பத்தி இப்படி இருக்கே பேசாம இருக்க முடியும். ஸோ அவரோட ஹை ஆன் எமோஷன்ஸ், அந்த டியர்ஸ், அந்த பவுண்டரி ரோப்ல நின்று ஏபிடி கிட்ட பாக்குறப்பெல்லாம் அவ்வளோ ஒரு எமோஷன். ஏன்னா அவரு ஏபிடி கெயிலாம் சேர்ந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க. எப்படியா ஜெயிக்கணும், எப்படியா ஜெயிக்கணும். ஏன்னா த்ரீ வேற இந்த பிரைம் அந்த 16 எனக்கு நல்ல நம்பர் 16ல வந்து ஹோப்லெஸ்ஸா போயிடுச்சு. அதுக்கப்புறம் உண்மையா சொல்லணும்னா இதுக்கப்புறம் எப்படான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரு. படிக்கணும் படிக்கணும். ஏன்னா பிரைம் 973 ரன்ஸ் சும்மா கிடையாது. 16ல அவ்வளோ அடிச்சு 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 ட்ரை பண்ண வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் முடியல. நிறைய விஷயம் அலைன் ஆகல. ஆனா இந்த வாட்டி என்ன ஆர்சிபியோட பெரிய பிளஸ், தேர் ஆல் ரவுண்டட். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங். ஸ்பெசிஃபிக்கா பவுலிங் சொல்றேன். ஏன்னா யூஸ்வலா அவங்க பவுலிங்ல கொஞ்சம் கோட்டை விடுவாங்க, ஒப்பனாவே ஒத்துக்கிறேன். இதெல்லாம் அந்த வாட்டி நல்லா ரெக்டிஃபை பண்ணி ஆப்ஷன்ல சில விஷயங்கள் நல்லா சம் அப் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணாங்க. அது சால்ட், ஹேசில்வுட், இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன். எல்லாரும் சைலண்ட் ஹீரோ குருணால் பாண்டிய மறக்காதீங்க. நிறைய ஷட் டவுன் ஓவர்ஸ் போட்டு க்ரூஷியல் விக்கெட்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காரு நேற்று கேம்ல. நேற்றுக்கு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் இன்னும் சொல்ல போனா ஸ்பெசிஃபிக்கா அந்த ஜார்ஜ் இங்கிலீஷ் அவரோட விக்கெட் தாங்க. லிவிங்ஸ்டன் பவுண்டரி ரோப்ல ஜஸ்ட் இன்ச்சில் தப்பிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவ்வளோ சூப்பரான கேட்ச். அந்த ஒரே ஒரு கேட்ச் ஃபீல்டிங் மட்டும் விட்டுருந்த ரொம்ப ரிஷப். மற்றபடி பாத்தீங்கன்னா தேவர் அவுட் ஸ்டாண்டிங் இந்த ஃபீல்ட். ஸோ ஆர்சிபிக்கு வந்து பக்காவா அலைன் ஆயிருந்ததுன்னு சொல்ல இந்த டோர்னமெண்ட் அவங்க ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ வந்து எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட். இன்னும் நேற்று வரைக்கும் சொல்ல போனா தி ஒன் பர்ஃபெக்ட்லி இன் ஆல் அவே கேம்ஸ் தான் சொல்லணும். ஸோ நிறைய அப்படியே வந்துட்டு இன்னும் சொல்ல போனா அகமதாபாத் 2023 வேர்ல்ட் கப் கோலிக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கா இருந்திருக்கு. அதே அகமதாபாத் 2025க்கு இட் வாஸ் சோ கைண்ட் டு ஹிம். ஆர்சிபியோட மேரின் டைட்டில் வின் பண்றதுக்கு நல்லா சப்போர்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்திருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லா ஸ்டேடியம்ல ஆர்சிபி ஆர்சிபி அப்படின்னா போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட மெரின் டைட்டில் அடிக்கணும், இது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு ஈசாலா கப் நமதுன்னு சொல்ற டைம் வந்துருச்சு. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்சி ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.